வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறவங்கள. இன்றைக்கி எங்கள் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டதால் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போங்கன்ட்டு. ஸோ அதனால் கூப்பிட்டு போயிருக்கோம். நாங்கள் எல்லோரும் ஒரு காரில் போனோம். இது எந்த இடம்னா ஓல்டு ஈசிஆர் ரோடில் எம்ஜிஎம்க்கு தான் போயிருக்கோம் நாங்கள். இவங்க பாருங்கள், எம்ஜிஎம் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டார் வீல்ஸுன்னு இருக்கும். அதுக்கு நம்ம க்ளோஸ்அப்பில் வராங்க பாருங்கள். வெயில் ரொம்ப அடிக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து வீக் டேஸில் போனோம், அதனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை. வந்துடுச்சு பாருங்கள், ஸ்டார் வீல்ஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைடே இது தான், என்ட்ரன்ஸில் இருக்கோம். மேலே பாருங்கள், நாங்கள் போயிட்டே இருக்கோம். நாங்கள் ஏறிட்டோம். இப்போ பாருங்கள், தீக்ஷா என்னோடய டாட்டர் நேமு, சுட்டி தீக்ஷா. நாங்கள் ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்கோம், மறக்காமல் அந்த சேனல் பாருங்கள். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இதில் நாங்கள் போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா கிரேசி ஹார்ஸு இந்த போயிட்டுருக்காங்க. நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரைடு மட்டும்தான் போயிருக்கோம். அடல்ட் ரைடெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா இவங்களை அலோவ் பண்ணாதால் நாங்களும் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரொம்ப அழுகுறாங்க. அதனால் நாங்கள் அடல்ட் ரைடெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இவங்களோட ஹாப்பிக்காக இவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தோம். பாருங்கள் எப்படி போகிறாங்கன்ட்டு. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தீங்களா. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஓட்டினாங்க. இந்த ரைடு முடிய போகுது. நம்ம நெக்ஸ்ட் ரைடு பார்க்கலாம். இந்த ரைடு பேர் வந்து சன் அண்ட் மூனு. இது கொஞ்சம் நாங்கள் போகும்போது மெயின்டெனன்ஸ் காரணமாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுதுன்னு சொன்னாங்க. பட் இதையும் என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள். எங்களுக்கு அப்புறம் இதை ஏற்றலை. இந்த ரைடு எப்படி இருந்தது தீக்ஷா உனக்கு? சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எஸ். எம்ஜிஎம்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அம்மா கூப்பிட்டு போனே ஜாலியாக இருந்துச்சு. பசங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ் ரைடுக்கு வந்து இந்த டிக்கெட்டோட அமௌண்ட்டு ஒர்த்து தான் சொல்லலாம். இங்கே வந்து 2 இயர்ஸ் ப்ளஸ் பிலோ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து ஏற்ற மாட்டேங்கிறாங்க. எங்கள் குட்டி பையன் வந்து 2 இயர்ஸு. ஸோ நிறைய ரைட்ஸில் அவனை ஏற்றவே இல்லை. நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா கிராஃப்டி டவர்ஸ்ன்னு இருக்குது. இதுலேயும் வந்து பிலோ 2 இயர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. சைல்டு ரைடு தான் இது. இந்த ரைடு தான் மெயினாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கூட இந்த ரைடில் ஒரு வாட்டி இது பண்ணிட்டு தான் வந்தோம். என்னோட கிருத்திகா அண்ட் தீக்ஷா 2 பேருமே இதில் தான் இருக்காங்க. இப்போ தீக்ஷா பேச போகிறா. அவள் எப்படி இருந்தது தீக்ஷா? சூப்பராக இருந்ததுமா. நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? எஸ். அவங்க என்ஜாய் பண்ணுறது வந்து அவங்க ஃபேஸ்லேயே நல்லா தெரியுது பாருங்கள். நாங்கள் எப்போ போனோன்னா ஒரு 11:30க்கெலாம் அந்த பிளேஸ் ரீச் அவுட் பண்ணிட்டோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4:30, 5 வரைக்குமே அங்கே இருந்தோம். 6 வரைக்கும் தான் அங்கே ஹவர்ஸு. அதுக்கு மேலே அங்கே யாரும் இல்லை, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ரைட் பார்க்கலாம். இந்த ரைடுக்கு பேர் ட்விஸ்டர். இது ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணி வந்த ரைடு. இது சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக போகலாம். இது ஃபேமிலி ரைடு. இது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி என்னோடய சின்ன டாட்டரை செமையாக என்ஜாய் பண்ணான். ஒருத்தர் இருப்பான், என் குட்டி பையன், அவன் எங்கேயுமே கடை, அவனும் நல்லா என்ஜாய் பண்ணான். அவன் அழலை, எதுவுமே பண்ணலை, சூப்பராக என்ஜாய் பண்ணான் அவன்.
இங்கே பாருங்கள், இது இங்கே வந்து என்னோடய கிருத்திகா இருக்கிறா. அவள் பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறா பாருங்கள் அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு. இந்த ரைடில் வந்து இந்த ரைடுக்கு பேர் வந்து நாங்கள் அடுத்த ரைடுக்கு போயிட்டோம். அடுத்த இந்த ரைடு வந்து கிட்ஸ்க்கான அசுர தாலாட்டு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடல்ட் யூஸ் பண்ணுற அசுர தாலாட்டு இருக்கும். அதுக்கு நாங்கள் போயிட்டோம். இவங்க இதில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. இதை பாருங்கள், இது வந்து பெரியவங்க விளையாடுறது, அடல்ட் விளையாடுறது. நல்லா இருந்தது, நல்ல ஹைட்டாக போச்சு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இது பக்கத்துலேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ். இது பாருங்கள், அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நல்லா தான் என்ஜாய் பண்ணி விளாட்னாங்க. கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுறாங்க, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு ரைஸ் பண்ணுறாங்க. இதை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ரைடு கூப்பிட்டு போனோம். அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, லன்ச் டைம் வந்துடுச்சு. பசிக்குதுன்னாங்க. அவங்க அப்பா தான் எல்லா ரைடையும் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரைடு போயிட்டோம். பாருங்கள், அடுத்த ரைடு இதுதான். இதுக்கு பேர் வந்து பேபி ஸ்லம்பம் போட்டிருந்துச்சு. இதுலேயும் வந்து 2 பேராக உட்காரலாம் போல இருக்குது. இதில் நல்லா பாருங்கள், நல்லா தான் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஸ்பீடெல்லாம் இல்லை, மீடியம் ஸ்பீடு தான். இதுலேயுமே வந்து 2 இயர்ஸ் பேபியெல்லாம் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப பாவம், என் பையன் வந்துட்டு வேடிக்கை மட்டும்தாங்க பார்த்தான். அடுத்த ரைடு பார்க்கலாம். இந்த ரைடு பேர் வந்து கிரேசி பஸ்ஸு. இந்த கிரேசி பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஒவ்வொருத்தர் உட்கார வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்கள் டாட்டர்ஸ்லாம். இதில் என்னென்னா ஒன்லி குழந்தைங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் 2 இயர்ஸ் குழந்தைலாம் என்ஜாய் பண்ணட்டும், கொஞ்சம் பெரியவங்கள உட்கார வைக்கணுன்னா அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அபவ் 3 இயர்ஸ்க்கு மேலே தான் அலோவ் பண்ணுறாங்க. அடுத்த ரைடு பார்க்கலாம். இது இந்த ரைடோட அவ்வளோதான். அடுத்த ரைடு வந்து பேராஷூட் ஷேப்பில் இருக்கும். இந்த ரைடுக்கு பேர் வந்து எனக்கு மறந்துடுச்சு. பலூன் சம்திங் ஏதோ இருக்கும். இதுதான் இது செகண்டு. இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க என் பசங்க. இதுவும் வந்து ஃபேமிலி ரைடு தான். இதுவும் நல்லா இருந்துச்சு. இதில் எங்கள் பிரசன்னா இருப்பான் பாருங்கள். எங்களுக்கு பின்னாடி இருக்கிறானா முன்னாடி இருக்கிறானா தெரியல. கொஞ்சம் மேடம் பயந்துட்டாங்க லைட்டாக. இது வந்து அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். இது கிரேசி கப்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க தனித்தனியாக. ஏன்னா 2 பேரையும் ஒன்றா உட்கார வைக்கல. ஏன்னா இருக்கிறதே 2 பேர் தான், பேலன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கப்புலேயும் தனித்தனியாக உட்கார வச்சுருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் தனியாக உட்கார வைக்க பயமாக தான் இருந்துச்சு. சரி, இவ்வளோ ரைடு அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ அவங்களே வந்து தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தனியாக உட்கார ஆரம்பித்து பழகிட்டாங்க அவங்க. நெக்ஸ்ட் ரைடு வந்து என்னன்ட்டு பார்க்கலாம். இந்த ரைடு பேர்லாம் எனக்கு தெரியல. மினி காஸ் மாதிரி இருந்துச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. அதில் காரு, பைக்கு, நிறைய கார் மாடல்ஸ்லாம் இருந்துச்சு. இதில் மட்டும்தாங்க என் பையனை உட்கார வச்சாங்க. வேறு எதுலேயுமே உட்கார வைக்கல. அவன் பாருங்கள், அதில் மட்டும் உட்கார வச்சாங்கன்னு எப்படி என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள். அது பக்கத்துலேயே வந்தீங்க பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. அதில் இந்த பசங்கள்லாம் உட்காந்து விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இன்னும் விளையாடிட்டு இது பாருங்கள், விருண்டு புரள்றா பாருங்கள். எப்படி நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க. இப்படியே இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு
டயர்டாகிடுச்சுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அடுத்த ரைடு போகிறாங்க. அடுத்த ரைடு என்ன போகிறாங்கன்றத பார்க்கலாம். பாருங்கள், எப்படி அவங்க அக்காவும் வந்துட்டாங்க பாருங்கள். இது வந்து தீக்ஷா, அவங்க அக்கா. இது என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க அக்கா யாருமே கண்டுக்கல, அவங்க பாட்டு ஓடுறாங்க, வராங்க, சறுக்குறாங்க. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு வரா பாருங்க. அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா கிரேசி ஹவுஸ்னு சொல்லிட்டு, இதில் வந்து தீக்ஷாவும் விளாட்றாங்க, கிருத்திகாவும் விளாட்றாங்க. பாருங்கள், இது ரொம்ப ஸ்லோவாக போனதால் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, ஏதோ போகணுன்ட்டு போகிறாங்க. இதில் வந்து கிருத்திகா உட்காந்தது வந்து தீக்ஷா என்ஜாய் பண்ணால், கிருத்திகாவோட குதிரை வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரல. அவளுக்கு வந்து அது அப்செட் ஆயிடுச்சு, என்ன என் குதிரை வந்து ரிப்பேர் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தாங்க, அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எப்படியோ பார்த்து ஓட்டிகிட்டே இருந்தாங்க, அடுத்ததுனால நல்லா ஓட்டிட்டாங்க. இது வந்து தீக்ஷா ஓட்டுறா பாருங்க. அங்கே தீக்ஷா இது நல்லா ஓட்டுனியா தீக்ஷா? சூப்பரா நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. கிருத்தி பாருங்க, கிருத்தி எப்படி ஓட்டுறா பாருங்க. கிருத்திக்கு ஓட்டவே தெரில, அதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தவொடனே அவளும் பிக்கப் பண்ணிட்டா. இப்போ வந்து இடிப்பா பாருங்க, நல்லா வந்து டங்கு டங்கு டங்குன்னு எல்லாரையும் இடிச்சிக்கிட்டே இருப்பாள். ஃபஸ்ட்டு அவங்களே சுற்றிப்பாங்க, அவங்களே சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இடிப்பாங்க பாருங்க. அவங்க அக்கா வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு பிறரை சுற்றி வந்து இடிப்பார் பாருங்க. சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான். இதுக்கப்புறம் அவன் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து அவங்க அக்காவை இடிப்பான்னு நினைக்கிறேன் பாருங்க. ஒரே இடி டமால். இதுக்கு பின் ஆப்போசிட்டில் கொஞ்சம் இந்த விளையாட்டு விளையாடிட்ட பிறகு அவங்களுக்கு கொஞ்சமாக பசி எடுத்துக்கிச்சு. ஆப்போசிட்டில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு. அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஐஸ்கிரீம் வேணும் வேணும் வேணும், நான் வேறு இடத்துல வாங்கி தரேன்னா கூட கேட்கல, வேணும் வேணும் சொல்லி அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த இந்த பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிட்ஸ் ரைடுக்கான ஸ்பாட்டு தான். இந்த பின்னாடி ஃபுல்லாகவே கிட்ஸ் ரைடு தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கிட்ஸ் ரைடு. இதை பாருங்கள், நெக்ஸ்ட் ரைடு நாங்கள் வந்துட்டோம். அடுத்த ரைடு பாருங்கள். இது இந்த ரைடு பேர் வந்து ஆஸ் ரைடு தான். இது அடுத்தது பாருங்கள், பேட்மேன் ஜெட்டுன்னு சொல்லிட்டு இந்த ரைடோட பேர். இது வந்து அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாலாம் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு நான் வெளியே இருந்து பார்க்க நல்லா இருந்தது, அவங்க வந்து ரொம்பலாம் ஃபீல் பண்ணல. இதுதாங்க சூப்பராக இருந்துச்சு. எங்களை வந்து ஐ மீன் நாங்கள் வந்து 2 பேர் தானா, நாங்கள் ஆஃப்டர்நூன்றதால கூட்டம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ 2 பேருக்கெலாம் இதில் அலோவ் பண்ண மாட்டோம், நான் 4 o'clock வாங்க. நாங்கள் 4 o'clock பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ரைடில் விளையாடலை. ஸோ நாங்கள் ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு தான் வந்துட்டோம். நாங்கள் அடல்ட் ரைடே என்ஜாய் பண்ணலைங்க. இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் இருந்துச்சு. சரி ஓகே சொல்லிவிட்டு அதில் விளையாடினாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மினி குற்றாலம். அந்த கிட்ஸ் சைடுக்கு பேக் சைட்லேயே இருக்குது மினி குற்றாலம்னு சொல்லிட்டு. மினி குற்றாலத்தில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க. நான் போகல, அவங்க அப்பாவும் இவங்க 2 பேர் என் பையன் போனாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து கிருத்திகா. எங்கள் பாருங்கள், இந்த குட்டி பையன் பாருங்கள், க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான் பாருங்கள், அது பாருங்கள். அடுத்தது வரா பாருங்க, அவள் என்னோட பெரிய பொண்ணு. இங்கே பாருங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவர் தூக்கி வச்சுட்ருக்கா பாருங்க, அந்த க்ரீன் கலர் டிஷர்ட் பாருங்கள், அவன் தான் என் பையன். சின்ன பொண்ணு வந்துட்டா பாருங்க, சைன்னு சருக்குவாங்க, சைன்னு.
அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு மஷ்ரூம் ஷேப்பில் வந்து ஒரு அம்ப்ரலா இருந்துச்சு. அந்த அம்ப்ரலா வந்து ஷவர் மாதிரி ரெயின் மாதிரி கொட்டும். இது வந்து ஒரு பெரிய பக்கெட் மாதிரி இருந்துச்சு. இது மேலே தண்ணி வந்து ஃபில் ஆன உடனே டம்முன்னு விழுந்த உடனே நல்லாயிருக்கு பாருங்கள். அதை விழுப்போது பாருங்கள். ஒரு வாட்டர் ஃபால் எஃபெக்ட் கொடுக்கும் இது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், பார்த்துட்டிங்களா? இதுக்கு தான் போகிறாங்க 3 பேரும். இவங்க அடிக்கிற அட்ராசிட்டி இருக்குதே, அடடா தாங்க முடியலங்க. அப்படியே இது சென்டர் வந்தீங்கன்னா ஒரு பாட்டில் வாட்டர் வந்து ஷவர் ஆகிற மாதிரி இருக்கும். இதை வந்து அவங்க இதுக்கிட்ட போகவே இல்லை, நல்லா ஸ்லைடரில் தான் உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. இவங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, என் ஹஸ்பண்ட் நல்லா என்ஜாய் பண்ணார் ஸ்லைடரில். ஸ்விம்மிங் ஃபூலில் ஓவரால் இது கிட்ஸ் ஸ்விம்மிங் ஃபூல்லு பார்த்தா அப்படி தெரியல. இதில் ஃபுல்லாக அடல்ட்டு தான் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. பட் க்ளீனாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. வாட்டர்லாம் எந்த ஸ்மெல்லும் இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு நல்லா சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். கூப்பிட வரவே மாட்டேங்கிறாங்க. அதுலேயும் என் சின்ன பொண்ணு பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. தண்ணியில் கண்டா அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. யாருக்கு என்ஜாய்மெண்ட் இல்லையோ, இவர் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாரு பாருங்கள். நல்லா ஷவரில் நனைஞ்சிக்கிட்டு கத்துறோம் வரவே மாட்டேங்கிறாங்க பாருங்கள். கூப்பிட்டா கூட வரல. அவங்க அப்பா ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு இந்த ரைடுக்கு வந்தாங்க. இதுதான் நாங்கள் போகிற லாஸ்ட்டு ரைடு. இது வந்து இந்த ரைடுக்கு பேர் வந்து ஃபெராரி ரைடுன்னு நினைக்கிறேன். இது வீல்ஸா, ஃபெராரி வீல்ஸ் இதுக்கு பேர். இதில் பாருங்கள், ரொம்ப ஸ்பீடுலாம் இல்லை, நார்மல் ஸ்பீடு தான். லாஸ்ட்டாக இதை என்ஜாய் பண்ணிவிட்டு இதோட ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போனோம். அப்படியே சுற்றிக்கிட்டு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில். என்னன்ட்டு வரும்போது பாருங்கள். இதுக்கு மேலே டயர்டாயிடுச்சு, கிளம்பியாச்சு. நாங்கள் இந்த ரைடை முடிச்சுட்டு அப்படியே வாங்க ஐஸ்கிரீம் ஷாப் போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது ஒரு டெஸ்ட் இருக்குனால அந்த டெஸ்ட்டு தான் இது. கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்குமே மேடம் பிடிக்கல. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 50 rupees சாப்பிடலாம், நல்லா இருந்துச்சு. என்ன தீக்ஷா, ஏன் கேட்ச் பிடிக்கல? அவங்க கொடுக்கவே இல்லைம்மா. நீ தான் கேட்ச் பிடிக்கணும், எதுவுமே பண்ணவே இல்லையே. அவங்க தான் தூக்கிட்டு இருந்தாங்க, என்னால் பிடிக்கவே முடியல. அது டக்குன்னு பிடிக்கணும், நீ பிடிக்கவே இல்லை. அவங்க சுற்றிட்டு அப்பயும் பாருங்க ஐஸ்கிரீம் வாங்குற நினப்பிலேயே வரா. இவ்வளோ ஈஸியாக ஐஸ்கிரீம் 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 தாங்க. ஸ்விம்மிங் பூலில் முடிச்சுட்டு ஃபெராரி ரைடு முடிச்சுட்டு இது சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். எங்கள் ட்ரிப்பு இதோடு முடியுது. எங்கள் ட்ரிப்பு இதோடு முடியுதுன்னு சொன்னாலே. கடைசியாக கிருத்திகா போனான்.
எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும், எனக்கும் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அழுகு. இப்போ அவ பாருங்க ஐ அப்படின்ற. அவள் எதையாச்சும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அடம் பிடிப்பா, உளுந்து பிறண்டு அழுதுருவா. நான் எங்கே அழுதுற போகிறாளோன்னு நினச்சேன். பரவாயில்ல, டென்ஷன் ஆகுது மேடம்க்கு. பாருங்க, உலரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்பறா வரேன். ஏதோ மேடம் நல்ல மூடில் இருந்ததால் உழலை. அப்படியே ஒரு சுற்றுவாங்க. அப்படியே வரா பாருங்க, ஐஸ்கிரீமே கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லுவா அவங்க அப்பா கிட்ட வந்து. பட் ஸ்விம்மிங் ஃபுல்லையும் விளையாடிட்டு ஐஸ்கிரீம்லையும் சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு கோல்டு பிடிக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேலை, கோல்டுலாம் எதுவும் ஆகலைங்க, அப்படியே சமாளிச்சாச்சு. என் குட்டி பையன் என்ன பண்ணால் நல்லா தூங்கிட்டான். அவ்வளோதான், ஃபைனலாக முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தவுடனே எழுந்துட்டாங்க. எழுந்தவுடனே 3 பேரும் உட்காருங்க, லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படி சொன்னோம். என்னடா இது முடிஞ்சிச்சு சொல்லிட்டு பெரிய பொண்ணுக்கு ஒரே கோவம். அவ்வளோதாங்க, நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். வேறு ஒரு பிளேஸுக்கு உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். பாய் பாய்.